ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2024க்கான ஆனுவல் கேலண்டர் வந்து இப்போ தான் ஜஸ்ட் நவ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், நம்ம பெரும்பாலும் ஜேடிஓ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதில் எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 467 வேகன்சிஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் வந்து அதுலேருந்து ஒரு 3 மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த்லேயே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம், அதாவது கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லுவோம்ல, ஒன்று வந்து சபார்டினேட் எக்ஸாம், இன்னொன்று வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். சரிங்களா, ஏஇ லெவல் எக்ஸாமு. ஸோ ஜேடிஓ லெவலை விட ஹையர் லெவல், ஜேடிஓன்றது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரு. ஸோ இது வந்து அதை விட கொஞ்சம் ஹையர் போஸ்ட் ஏஇன்றது. சரிங்களா, கசட்டட் போஸ்ட்டு. ஸோ இதில் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 47 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்லேயும், அதே மாதிரி எக்ஸாம் வந்து ஜனவரி